கரூர் விஷயத்துக்கு வரேன். கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. அப்புறம் என்ன, நம்ம அண்ணனே சொல்லிட்டாரு, வாங்க போய் கரூர் மக்கள்கிட்ட போய் என்னன்னு கேட்டு வந்துடலாம். காலையில 9 மணில இருந்தே வந்து பயங்கரமான கூட்டங்க. அவர் வந்தது பாத்தீங்கன்னா நைட் 7 மணிக்கு தான். நாமக்கல்லே 8:30க்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க வர்றது வந்து மதியானம் 3 மணின்னு சொல்லியிருந்தாங்க. பஸ் நின்ன வாக்குல அவர் பேசிட்டு போயிருந்தாருன்னா நின்னவங்க அப்படியே நின்னு பார்த்துட்டு அவங்க பாட்டு கலைஞ்சிருப்பாங்க. இவங்க பஸ்ஸை நவுத்தவும் தான் பஸ்ஸை நோக்கி போயிருக்காங்க மக்கள். இவங்க நவுத்தவும் பின்னாடியே போக போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இடிச்சிருக்காங்க. விஜய் பாக்குறதுக்காக பக்கத்துல இருக்க ஷெட் மேல பசங்க எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஷெட்ல ஏறனோட ஷெட் அப்படியே சாஞ்சிருச்சு. கீழ உட்கார்ந்திருந்தவங்க மேல எல்லாம் அவங்க என்ன குழந்தைங்க எல்லாம் போட்டு அமுத்துச்சு. அப்ப இவங்க எல்லாம் வந்து விழுறாங்க, அவங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓடும்போது அவங்க மேல விழுந்து இதுதான் விபத்து. நாமக்கல்ல இருந்து இங்க வரான், அவனை ஏன் வர வைக்கணும்? அங்கங்க இருக்கிறவங்க அங்கங்க தேய்க்கிறவங்க அந்த கும்பல்ல. ரெண்டாவது அங்க பைபாஸ்ல இருக்கிறவரு மேல ஏறியே டாட்டா காட்டிட்டு வந்தத விட பாக்குறது அப்படியே போயிடுவான். ஆனா அவர் உள்ள போயிட்டார், உள்ள போய் உட்காந்துட்டாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற என்ன செய்யணும், பார்க்கிற ஆர்வலத்துல இங்க வந்துறான். அப்ப இங்க இருக்கிற 1000 பேர் அங்க இருக்கிற 10,000 பேர் சேர்ந்தா என்ன கூட்டம்? என்னன்னா நீ ஒன்று சொல்ற, இவங்க ஒன்று சொல்றாங்க, எதை நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியலைன்னா. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரியும். என்னப்பா செய்யறது, விதி விளையாட்டுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா.